சின்னஞ்சிறு கிளியை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புவனா போய் சித்ராவுக்கு அலங்காரம் பண்ணி விடுறது என்னோட பொறுப்பு. அவளுக்கு புடவை கட்டி கண்ணுமை போட்டு விடுறதுலேருந்து நான் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்த மாதிரி கருணா கிட்ட கேட்குறாங்க, என்னது இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குதுங்கிறாங்க. ஆமா, இது காலகாலமாக நடக்கிறதா, இதையெல்லாம் யாரும் தட்டி கேட்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ச்சே, என்ன இப்படி ஒரு குடும்பமான்னு சொல்லிட்டு போய் சுகுணா கிட்ட பேசி பார்க்கலான்ட்டு போய் இந்த மாதிரி சுகுணா கிட்ட கேட்குறாங்க. ஆமா, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியுமல்ல, தெரிஞ்சிருந்தோம் ஏன் இப்படி அநியாயத்துக்கு உடந்தையா இருக்கீங்கங்கிறாங்க. என்ன நடக்குதுங்க, அப்படி என்ன குறைய கண்டுபிடிச்சிட்டேன் இந்த வீட்டில், எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோன்னு சொல்றாங்க சுகுணா. அப்படி இல்லையே, படிக்கிற பொண்ணு சித்ராவுக்கு எதுக்கு இப்போ கல்யாணங்கிறாங்க. அவ அதிகமாக படிச்சதெல்லாம் போதும், படிக்கிறேன்னு சொன்னதுனால தான் அவளுக்கு கல்யாணமே பண்ணி வைக்கிறோங்கிறாங்க சுகுணா. அறியாத வயசுல எதுக்கு இப்படி கல்யாணம். இன்னைக்கு ஜெயந்தி அக்காவுக்கு என்ன கொடுமை நடந்தது தெரியுமா? பாதி தரத்திலேயே அவங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் அவங்களோட படிப்பறிவு இல்லாத காரணம் தான். படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கியே, படிச்சு என்ன பண்ண போறா? படிச்சாலும் இந்த மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கையை தான் தேட போறா. அதுக்கு அப்பா அம்மா வீட்லயே இந்த அளவுக்கு வசதியும் செல்வாக்கும் இருக்கும்போது அவ சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே. இந்த வீட்டோட ஆம்பளைகளோட பேச்சை கேட்டா நிம்மதியா சந்தோஷமா செல்வாக்கா வாழ்ந்துட்டு இருக்கலாம். அதை விட்டுட்டு போய் படிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தோட வயிற்றுச்சலையும் ஏன் கொட்டிக்கிறா? முதல்ல உன்கிட்ட பேசாத இருக்க வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்தா. உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க முடியாம போச்சு. நீ திரும்பவும் சித்ரா கிட்ட அதே இதையும் பேசி அவன் மனசை குழப்பி விட்டுறாத. நீ பேசாம அவன் வேலை என்னமோ அதை பாருங்கிறாங்க சுகுணா. ஐயோ அக்கா, நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு வெளியில போய் பாருங்க, ஒவ்வொரு பொண்ணுங்களும் எவ்வளவு பெரிய பெரிய சாதனைகள் சாதிக்கிறாங்க. ஆம்பளை சொல்றதெல்லாம் வேத வாக்குன்னு நம்புறதெல்லாம் அந்த காலம். ஆனா இன்னைக்கு இதே மாதிரி ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை வச்சிருக்கிறதெல்லாம் தப்பல்லவாக்கா. சித்ரா பாவம்க்கா, இந்த வயசுலயே அவளுக்கு கல்யாணங்கிற ஒரு பேர்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்களே. யாரோ அறிமுகமே இல்லாத ஒரு ஆம்பளை கிட்ட போய் அடிமையா கொத்தடிமையாவெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அவளோட லட்சியம், கனவு, ஆசை இது எல்லாமே நிறைவேறாம போயிடுமே. ஒரு பொண்ணை பெத்த தாயா இருந்துகிட்டு பிள்ளைய பத்தி கூட நீங்க புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. இந்த வயசுல அவளுக்கு கல்யாணம் தேவையா? அப்படியே கல்யாணம் பண்ணி போனாலும் அந்த வீட்டுல என்ன கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் அவளுக்கு என்ன தெரியும்? போன இடத்துல அவ கஷ்டப்பட்டா அவ மனசு என்னமா குமுறும். அதை வெளியே சொல்லவும் முடியாம அதை சமாளிக்கவும் முடியாம எப்படி எல்லாம் திணறுவா. இதை பத்தியெல்லாம் நீங்க ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்களா? உண்மையை சொல்ல போனா சித்ராவுக்கு இந்த வயசுல கல்யாணமே தேவையில்லை. இப்ப சித்ரா வயசுல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் பாருங்க, அடுத்தது என்ன படிக்கலாம், என்ன சாதிக்கலாம் அப்படிதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க தான் உங்க பொண்ணை போய் குடும்பம் பண்ணட்டும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்க நினைக்கிற மாதிரியே சித்ராவுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க. அடுத்தது என்ன நடக்கும்? ஒரே வருஷத்துல அவ கை குழந்தையோட வந்து நிற்பா. அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவ வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாமே சமாளிக்கிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வேணும்னா அவளுக்கு படிப்பு வேணுங்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சொல்றது எல்லாம் யோசிக்கிறாங்க சுகுணா. ஆனா அதுக்கான மறுபேச்சு எதுவும் பேசாம அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. அங்க கருணா வர இந்து அன்னிக்கிட்ட பேசுறதுக்கு தான் இவ்வளவு அவசரமா வந்தியா அப்படின்னு கருணா கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப சுகுணா சொல்றாங்க, இதை பாருமா, நீ என் பொண்ணுகிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீ இப்ப இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்ணோட வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனை. அவ வாழ்க்கையில தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்கிடாத. அதுக்கு பிரச்சனை வருதுன்னா அது நீ தான் காரணம். எங்க பொண்ணுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ திரும்பவும் வந்து அவளுக்கு புத்தி சொல்றேங்கிற பேர்ல அதை இதையும் சொல்லிட்டு இருக்காத. குடும்ப விஷயத்துல தலையிடாதவும் லிமிட் என்னவோ அதோட வச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா அங்கிருந்து போறாங்க. அடிப்பாவி, இவ்வளவு தூரம் இவ்வளவு விவரமா இந்த சொல்லியும் கேட்காம போறாங்க சுகுணா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கருணா, இவங்களுக்கு போய் புத்தி சொல்றேங்கிற பேர்ல இவ்வளவு சொல்லிட்டு இருக்கியே, இதெல்லாம் நேரத்தை தானே வேஸ்ட் பண்ணினேன். இப்போ அவங்க நீ சொன்னது ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க கருணா. கூட வந்து சித்ரா கிட்ட சொல்றாங்க, ஆஹா உனக்கு புடவை நகை எல்லாம் மாமா எப்படி பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்காங்க. உன்னோட கலருக்கு ஏற்ற மாதிரியே புடவை நல்லா இருக்கு. இந்த புடவையை கட்டிக்கிட்டேன்னா செம சூப்பரா இருப்பீங்கிறாங்க. இங்க பாரு, எனக்கு கல்யாணத்திலேயே இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்னடா புடவையை கட்டு நகையை போடுன்னு சொல்றேன். நான் இப்பதான் ஸ்கூல் முடிச்சிருக்கேன், எனக்கு கல்யாணம் தேவையாங்கிறாங்க சித்ரா. என்னடி சொல்ற? எனக்கு கல்யாணம் ரெடியாகி கல்யாணம் நின்று போச்சேன்னு நானே கவலையோட இருக்கேன். உனக்கு பாரு, உடனே கல்யாணத்தை ரெடி பண்றாங்க. மாசம் பூரா நீ படிச்சு வேலைக்கு போனாலும் மாசம் மாசம் கை நிறைய சம்பளத்தையே வாங்கினாலும் அதுக்கப்புறமா உனக்கு ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறாங்க. அவனுக்கு நீ சமைச்சு போட்டு வேலைக்கும் போய் கை நிறைய சம்பாரிச்சாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. அதுவே மாமா பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை நல்லா கவனிச்சுக்கிட்டு நல்லா சாப்பாடு பண்ணி கொடுத்து நைட்டா சாப்பிட்டு நிம்மதியா தூங்கி எந்திரிச்சு சந்தோஷமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம். புருஷங்கிட்ட நல்ல பொண்டாட்டின்னு பேரிட, அது போதும் உனக்குங்கிறாங்க. சே, இவளுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்க முடியாது, புரியவும் போறதில்ல. இவளுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது. இவளை முதல்ல வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு சித்ரா நினைக்கிறாங்க. இதை பாரு, நீ வெளியில இரு, நான் பிளவுஸ் ஃபிட்டிங் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் கூப்பிடுறேன் வாங்குறாங்க. சரி சரி, நீ பிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன கூப்பிடு, நான் உனக்கு வந்து புடவை கட்டி விடுறேங்கிறாங்க. சித்ரா பால்கனியில வெளியில வந்து பாக்குறாங்க, நம்ம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். இங்க இருந்தவனா நிச்சயமா இவங்க நம்மளை கல்யாணம் பண்ண வைக்காம விட மாட்டாங்க. இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கல்யாணம் தேவையில்லைன்னு நினைச்சிட்ட சித்ரா அந்த புடவையவே எடுத்துட்டு போய் வெளியில ஒரு செவுத்துல கட்டுறாங்க. அதுல இருந்து கடகடன்னு இறங்கிடுறாங்க. நல்ல வேலை யாரும் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. இங்க புவனா வெளியில நின்றுக்கிட்டு சித்ரா பிளவுஸ் மாத்தினதும் கூப்பிடுவா அப்படின்னு நினைச்சிட்டு வெளியிலேயே காத்திருக்காங்க. என்னது இவ்வளவு நேரம் அவன் கூப்பிடலையே அப்படின்னு கதவை டப் டப் டப்னு தட்டிட்டே இருக்காங்க. ஏ சித்ரா, கதவை திறடிங்கிறாங்க.
அப்படிங்கிறாங்க. இந்துமதி வந்து புவனா சத்தம் போடுறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. சித்ரா புடவை மாத்திர கூப்பிடுறேன்னு சொன்னா இன்னும் கூப்பிடல, ரொம்ப நேரம் ஆச்சுங்கிறாங்க. அப்படியா, என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே கருணா வராரு. கருணா என்னன்னு கேட்கும்போது சித்ரா ரொம்ப நேரமா உள்ள இருக்கா, அவ கதவை திறக்க மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கருணா கதவை டப் டப் டப்னு தள்ளுனதும் கதவை திறந்துக்கிறாங்க. உள்ள போய் பார்க்கும்போது சித்ராவை காணோம். ஐயோ, இங்க இருந்து தப்பிச்சிட்டாலே, எல்லாம் இதோ இந்த நிற்கிறாளே இந்து, இவ தான் திட்டம் போட்டு கொடுத்துருக்காங்கிறாங்க புவனா. என் மேல நம்பிக்கை இல்லாம தானே நீயே அவளுக்கு மேக்கப் பண்ணி விடுறேன்னு வந்த, இப்போ என் பேர்ல பழிய தூக்கி போடுறியான்னு கேட்குறாங்க இந்துமதி. என் மேல நீ ஒன்றும் பழி தூக்கி போடாத, நீ தானே கூடவே இருந்து அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ நீ போய் மாமா கிட்ட சொன்னினாலும் நீ தான் சிக்குவ, நான் ஒன்றும் சிக்க மாட்டேன். இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு என்னை எப்பவே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை பற்றி நீ சொன்னினாலும் அவங்க யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க இந்துமதி. இதை கேட்ட போனா ஐயோ ஆமாம்ல, நான் தானே அவளுக்கு அலங்காரம் பண்ணி விடுறேன்னு கூட்டிட்டு வந்தேன், இப்போ நான் தான் வசமா சிக்குவனேங்கிறாங்க. சரி சரி, அண்ணனுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்மளே போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரலாங்கிறாங்க காரணா. அவ வெளியில யாருக்கும் தெரியாம போனது மட்டும் இந்த வீட்டுக்கு தெரிஞ்சது நிச்சயமா பெரிய பிரச்சனை ஆயிடும். காதும் வச்ச மாதிரி நம்மளே தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றது நல்லதுங்கிறாங்க இந்துமதி. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சா இன்னமும் பிரச்சனை ஆயிடும். இப்ப என்ன செய்யறதுங்கிறாங்க புவனா. நீ தான் இருக்கியல, எதுக்கு இருக்க, சமாளிங்கிறாங்க இந்து. நாங்க போய் சீக்கிரமா சித்ராவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம்னு சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க இந்து. புவனா சொல்றாங்க, இங்க பாரு, நான் இந்துவை நம்பல, உங்களை தான் மாமா நம்புறேன். சீக்கிரமா இந்த சித்ராவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க, இல்லைன்னா நான் வசமா மாட்டிக்குவேன். கருணாவும் இந்துமதியும் தேடலான்ட்டு போறாங்க. புவனாவை அந்த ரூம்லயே விட்டுட்டு போறாங்க. இந்த பக்கமா ஆமா, இதையே நம்ம அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு தேடக்கூடாதுங்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம், அண்ணி கோட்டை ஏதாவது செஞ்சிடுவாங்க, அதுக்கப்புறம் சித்ராவுக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் வந்துடும். சித்ரா இங்கிருந்து ஓடி போன விஷயம் உங்க அண்ணனுங்களுக்கு தெரியாமையே நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து சேர்த்துடலாம், நீ சீக்கிரம் வண்டி எடுங்கிறாங்க இந்து. இந்து கருணா ரெண்டு பேரும் அவசரமா அங்கிருந்து கிளம்புறாங்க. கருணா பாதி தடத்துல வந்ததும் இந்துவை இறக்கி விடுறாங்க. அப்ப சித்ராவும் இந்துவும் ஏதோ ஜாலியா பேசிட்டாங்களே, அதை பத்தி கேட்கறாங்க. சொல்லு, உங்ககிட்ட சித்ரா ஏதோ சொல்லியிருக்கா, அது என்ன சொன்னா, நீ ஏதோ திட்டம் போட்டு கொடுத்தியா, நீ சொல்லித்தான் இப்ப அவ காணாம போயிருக்கா, எங்க அனுப்பி வச்சிருக்க சொல்லுன்னு கேக்குறாங்க. ஐயோ, சித்ரா இப்ப காணாம போனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, அவ என்கிட்ட வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு வேணா சொன்னா, இப்போதைக்கு நீ அவசரப்படாத, எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலாம்னு நான் சித்ரா கிட்ட சொன்னேன். அதனாலதான் என்கிட்ட கூட சொல்லாம சித்ரா வீட்டு விட்டு கிளம்பி போயிட்டான்னு சொல்றாங்க இந்து. இதை கேட்டதும் கருணாவுக்கு கோவம் வருது. ஆமா, நீ திருந்தவே மாட்டியா, திரும்ப திரும்ப சித்ரா விஷயத்துல எதுக்காக நீ தலையிடுற, அவ இன்னும் சின்ன பொண்ணு, அவகிட்ட நீ எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், எனக்கே நீ அல்வா கொடுத்துட்டு சித்ராவை பார்க்க போயிருக்க, ஆனா இப்ப சித்ரா காணாம போயிட்டா, காணாம போன விஷயம் இதுக்கு காரணம் நீ தானே தெரிஞ்சா நீ என்ன ஆக போற பாருங்கிறாங்க கருணா. இதை பாரு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத, வீட்டில் அத்தனை பேர் இருந்தும் சித்ரா யார்கிட்டயும் பேசாம என்கிட்ட மட்டும் வந்து பேசியிருக்கானா, அப்ப என்ன அர்த்தம், அவளை பத்தி யாருமே புரிஞ்சுக்கலன்னு. சித்ரா மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி இருந்தா சித்ராவுக்கு ஒரு பிரச்சனைனா நீ தானே முன்னாடி வந்து நிக்கணும். இப்போ அவளுக்கு கல்யாணம் வேண்டாம்னு அவ சொல்லிட்டு இருக்கா, அவளுக்காக நீ தானே சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்டு என்கிட்ட பிரச்சனை பண்றியா, இல்ல சித்ராவை கண்டுபிடிக்கிற வழியை பார்க்கலாங்கிறாங்க. அப்ப கிருபா திரும்பி பார்க்கும்போது ஆட்டோக்காரர் நிக்கிறாங்க. ஆட்டோ ஸ்டாண்டில் அவங்க கிட்ட யார்கிட்டயாவது விசாரிச்சு பார்க்கலான்னு போய் சித்ராவை பத்தி கேட்கறாங்க. அங்க இருந்து எல்லாருமே யாருமே சித்ராவை பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. இதை பாருங்க, கிருபா அண்ணனை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், யாராவது சித்ராவை பிக்கப் பண்ணி எங்காவது விட்டுருந்தீங்கன்னா ஒழுங்கு மரியாதையா சொல்லிருங்கன்னு மிரட்டிட்டு இருக்காங்க. நீ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, முதல்ல டைமை வேஸ்ட் பண்ணாத, வா போலாம் அப்படின்னு சொல்லி இந்த கருணாவை கூட்டிட்டு வராங்க. ஆமா, கிருபாவோட பொண்ணு சித்ரான்னு தெரிஞ்சிருந்து இவங்க யாராவது கூட்டிட்டு போயிருப்பாங்களா, சித்ரா படிச்ச பொண்ணு, வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட்ல வந்து ஆட்டோ பிடிச்சு போயிருந்தான்னா வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுவாங்கன்னு அவளுக்கு தெரியாதா, அது மட்டும் இல்லாம நீ சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல தானே இருந்துட்டு இருக்க, இந்த வீட்டு ஆம்பளைகளை பத்தி உனக்கு தெரியாதா, பொண்ணுங்க கையில அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க, காசு இல்லாம அவ எப்படி போய் ஆட்டோவில் ஏறுவா, காசு இல்லாம அவ எப்படி ஆட்டோவுக்கு போவா, இதை கூட நீ யோசிக்கவே மாட்டியா, ஆள் தான் வந்திருக்கே தவிர அறிவு கொஞ்சம் கூட வளரலன்னு திட்டுறாங்க இந்து. என்ன நினைச்சிட்டு இருக்க, விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்க, இங்க பாரு, சந்தடி சாக்குல என்னைய மிரட்டி பாக்குறியா, இதுக்கு மேல ஏதாவது பேசினா அப்புறம் நடக்கிறத வேறங்கிறாங்க கருணா. ஏன் ஏன் என்ன பண்ணுவ நீ, கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை, முதல்ல உங்களோட அடாவடித்தனத்தையும் இந்த முரட்டுத்தனத்தையும் எல்லாம் விட்டுட்டு புத்திசாலித்தனமா யோசிக்கிற வழியை பாரு. சரி சரி, இங்கேயே நின்று பேசிட்டு இருக்க வேண்டாம், முதல்ல வண்டி எடு, வேற எங்கேயாவது போய் தேடலாங்கிறாங்க இந்து. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு, எங்கேயாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாளோங்கிறாங்க. அப்படி சொந்தக்காரங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போயிருந்தா உடனே கிருபா மாமாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா அங்க போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க. அப்ப எங்க தான் போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டா, ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போயிருக்கலாம்ல, அவ கூட படிக்கிற பொண்ணுங்க வீட்டுல போய் விசாரிக்கலான்னு இந்துவும் கருணாவும் போறாங்க. ஒரு வழியா சித்ராவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து இந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஓ, நீங்க தான் சித்ராவோட வீட்டு இந்துவா, சித்ரா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா, அவ காலேஜ் போறதுக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க இந்து. ஏய், இதெல்லாம் இப்ப தேவையா, முதல்ல நம்ம என்ன விஷயமா வந்தோமோ அதை பத்தி பேசுங்கிறாங்க கருணா. ஏற்கனவே சித்ராவை காணுமேங்கிற டென்ஷன்ல இருக்கோம், இப்ப இது வேற இப்ப பெருமையா பேசுற அளவுக்கு இருக்கா, சித்ரா இங்கதான் இருக்காளான்னு சொல்லுன்னு கேட்டுட்டு சித்ரா சித்ரான்னு கூப்பிட்டு இருக்காங்க கருணா. சித்ரா ஒரு கார் ஸ்டாண்டுக்கு பக்கமா போய் ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. இதை பார்த்த ஒரு ரவுடி பொம்பளை சொல்றாங்க, டே எங்கடா இருக்கீங்கன்னு ரவுடிங்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏக்கா, நாங்கள் பக்கத்தில் தான் இருக்கோங்கிறாங்க. அப்படியா, இங்கே ஒரு
உருப்படி மாட்டியிருக்குடா. இதை மட்டும் நம்ம பாம்பே பார்ட்டிகிட்ட விட்டோன்னு வச்சுக்கோ, 6 மாசத்துக்கு நம்மளுக்கு செலவுக்கு பஞ்சமே இல்லை. 6 மாசத்துக்கு பஞ்சமே இல்லாம உட்காந்து சாப்பிடலாம்டா. சீக்கிரம் கிளம்பி வாங்கடா. பார்ட்டி நழுவிட போது என் கைக்குள்ள தான் இருக்கு, சிக்கிருச்சுடா. இப்போ கோலாரா நான் கூட்டிட்டு வரேன், அங்கிருந்து நம்ம பார்ட்டிகளை கூப்பிட்டு அனுப்பிச்சு வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பொம்பளை சித்ராவை கோலாரா தந்திரமா கூட்டிகிட்டு போறாங்க. சித்ராவும் யாருன்னே தெரியாம நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள நம்பி போய்கிட்டு இருக்காங்க. காரணம் இந்துமதியும் சித்ரா இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் நடந்து தான் போயிருப்பா. ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்லேயும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு, இப்போ எங்கேயுமே காணுமே, அப்போ எங்கே தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூக்கார அம்மாவை கேட்குறாங்க. அந்த பூக்கார அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் ஒரு பொண்ணு இங்கே பயந்துட்டு உட்காந்துருந்தது, அதுக்கப்புறம் யாரோ ஒரு அம்மா வந்து கூப்பிட்டாங்க, அவங்க கூட போயிடுச்சுங்கிறாங்க. இதை கேட்டதும் சித்ராவுக்கும் கருணாவுக்கும் சந்தேகமாக இருக்குது. சரி அங்கே போய் சிசிடிவி கேமராவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா, அது சித்ரா தானான்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரவுடி பொம்பளை வந்து சித்ராவை கூட்டிகிட்டு போகிறது தெரியுது. இவங்க யாருன்னே தெரியல, இவங்களோட போயிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அந்த கார் நம்பரை வச்சு இப்போ கருணா இந்து 2 பேரும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. கிருபா வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்கன்னு பரபரப்பாக எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்குது. இங்கே புவனா அச்சோ இன்னும் சித்ரா வேற காணுமே, இப்போ சுகுணாவோ இல்லை கிருபாவோ வந்து கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது, வசமாக மாட்டிக்கிட்டோமேன்னு அவங்க ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கிருபா வீட்டில் எல்லாரும் நகையெல்லாம் போட்டுக்கிட்டு அலங்காரத்தோட நின்றுட்டு இருக்காங்க. புவனா சித்ரா ரெடி ஆயிட்டாளா அப்படின்னு சுகுணா வந்து கேட்குறாங்க. இல்லை ரெடி ஆகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க. அப்போ கிருபா காலில் வெந்தனி ஊற்றுன மாதிரி பறக்குறாங்க. ஏய் சுகுணா என்னடி நினச்சிட்டு இருக்க, சீக்கிரமா ரெடி ஆகி பொண்ணை கூட்டிட்டு வா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கருணாவையும் காணா, இந்துவையும் காணா. புவனா சமாளிக்க முடியாம சரி உண்மையை உடைச்சிட வேண்டியதா, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இந்துமதி தான், அவளை போட்டு கொடுத்துடலான்னு நினைச்சுக்கிட்டு புவனா வந்து கிருபா கிட்ட இந்து தான் காரணம், சித்ரா படிக்கணும், அவளுக்கு கல்யாணம் வேண்டான்னு அவ தான் திட்டம் போட்டு எங்கேயோ சித்ராவை அனுப்பி வச்சுட்டா. இப்ப தேடுற மாதிரி அவ தான் எங்கேயோ வெளியில போய் தேடிக்கிட்டு இருக்கா. இந்துனால தான் சித்ரா வெளியில போயிட்டான்னு நல்லா வசமா போட்டு கொடுத்துட்றாங்க புவனா. கருணாவும் இந்துவும் சித்ராவை எப்படி தேடி கண்டுபிடிச்சு கிருபா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.